ஹலோ எவ்ரிஒன். 28 டிசம்பர் அன்னைக்கு வந்து பாமகவோடைய ஒரு புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு புதுச்சேரியில. அந்த கூட்டத்துல வந்து டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும், அவங்களுடைய அப்பா டாக்டர் ஐயா அவர்களுக்கும் இடையே ஒரு பயங்கரமான விவாதம் வந்து மேடையிலே வந்து வெடிச்சிருக்கு. எப்படி வந்து முருகர் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டு பழனிமலைக்கு போயிட்டாரோ, ஒரு ஒரு மாங்கனிக்காக, அதே மாதிரி அ இந்த மாங்கனியே வந்து 2ஆ பிளக்குற மாதிரி வந்து அப்பாவுக்கும், தந்தைக்கும், மகனுக்கும் வந்து ஒரு பெரிய போர்க்களம் பிரச்சனை வந்து வெடித்தது. அது வந்து மேடையிலே நடந்தது தான் வந்து ரொம்ப எம்பராசிங்கான மூமெண்ட். அத பத்தின ஒரு ஸ்டோரி தான் வந்து இன்னைக்கு நம்ப பார்க்க போறோம் இந்த விளாக்ல. முகுந்தன் தலைவர் நான் சொல்றது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். இப்ப இத பத்திலாம் நீங்க வந்து ஒரு ஸ்டோரி போடணுமா? அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்பீங்க. ஆர் அட்லீஸ்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சர்க்கிள்க்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி இதுக்கான அரசியலோடைய புரிதல் வந்து கொஞ்சம் இருக்கு. பட் ஆனா பாமக அளவுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து என்னோட சர்க்கிள்ல வந்து புரிதல் இல்ல. ஆர் அட்லீஸ்ட் சென்னையில என்னோட சர்க்கிள்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து பெருசா கிடையாது. ஆனா வந்து நான் வந்து சவுத் ஆர்காட்ல பொறந்து, வளர்ந்து படிச்ச ஒரு பொண்ணு. ஸோ, அதனால வந்து இந்த பாமகன்ற கட்சி மேல எனக்கு ஒரு பெரிய உடன்பாடோ, ஒரு சப்போர்ட்டோ இல்லனா கூட வந்து இந்த சவுத் ஆர்காட்ல வாழ்ந்ததுனால ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் வந்து நான் வந்து சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்கேன். ஸோ, இருந்ததுனால வந்து இந்த அரசியல் மேல வந்து ஒரு பார்வை வந்து என்னைக்குமே இருந்திருக்கு. இவங்களோட வந்து டிராவல் ஆயிருக்கனால தான் வந்து இந்த ஸ்டோரி போடணும் அப்படின்னு நெனச்சேன். இத பத்தின பெரிய புரிதல் இல்லாதவங்க வந்து இந்த ஸ்டோரிய வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 28 டிசம்பர் அன்னைக்கு பாமகவோட ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது, அதுல வந்து டாக்டர் ஐயா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, அன்புமணி வந்து அட்லீஸ்ட் வந்து அடுத்த எலக்ஷன்ல வந்து ஒரு 50 தொகுதியாவது வந்து ஜெயிக்கணும். அந்த 50 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு இளைஞர் அணி தலைவரா வந்து முகுந்த வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. முகுந்த் வந்து யாரு அப்படின்னா வந்து ராமதாஸ் ஐயாக்கு வந்து 3 பசங்க இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 2 பெண்கள், 1 ஆண். அதான் அன்புமணி. அதுல வந்து காந்தி அப்படின்றவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட். அவங்களுடைய பையன் தான் வந்து முகுந்த். அவர வந்து ப்ரொபோஸ் பண்ணி முன்னிலைப்படுத்தி இளைஞர் அணிக்கு வந்து அவர் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. டாக்டர் ஐயா வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போதே வந்து அன்புமணி வந்து மேடையிலே வந்து எந்திரிச்சு அவன் ஜாயின் பண்ணியே வந்து அவன் வந்தே பாலிடிக்ஸ்க்கு கட்சிக்கு வந்தே வந்து 4 மாசம் தான் ஆகுது. மீண்டும் வந்து நம்ப குடும்ப அரசியல்ல இருந்தே குடும்பத்தில இருந்தே அரசியலுக்கு ஒரு ஆளா அப்படின்லாம் வந்து மேடையில எல்லார் எழுத்தாப்புலயுமே வந்து எந்திரிச்சு வந்து கேட்கிறாரு. அந்த காணொளிய வந்து நீங்க வந்து பாருங்க. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இவரு வந்து இப்படி மேடையிலே வந்து கேட்கும்போது அ கே கேட்கும்போது நமக்கெல்லாம் வந்து நெறைய விஷயம் வந்து ஞாபகம் வருது. அவரு வந்து போன எலக்ஷன்ல வந்து சௌமியாவ கேண்டிடேட்டா அனவுன்ஸ் பண்ணும்போது, சௌமியா வந்து யாரு? சௌமியா வந்து அ அன்புமணியோடைய வைஃப் தான? அவங்க மட்டும் சொந்தக்காரங்க கிடையாதா? அண்ட் அன்புமணி வந்து ஒரு லீடரா, பாமகவோட லீடரா வந்து ராமதாஸ் ஐயா வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது வந்து அன்புமணி யாரா இருந்தாரு? அவரு வந்து ஒரு ஜூனியர் பெர்சனா தானே இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஜி.கே. மணி போல நெறைய சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே வந்து நெறைய பேர் இருந்தாங்க. நெறைய பேர் இருந்தபோதும் வந்து அன்புமணி பாமகவோட லீடர் ஆகும்போதெல்லாம் வந்து அவருக்கு வந்து மீண்டும் குடும்பத்தில் இருந்து ஒருத்தரா அப்படின்னு வந்து அவருக்கு தோணலையா? இப்ப வந்து டாக்டர் ஐயா வந்து முகுந்த வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் வந்து அவருக்கு வந்து குடும்பத்தில இருந்து இன்னொரு ஆளா, அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, அவர விட சீனியர் பெர்சன்ஸ் நெறைய பேர் இருக்காங்களே கட்சிக்குள்ள, இப்படியெல்லாம் வந்து மேடையிலே வந்து அவரு சொல்றாரு. அது சொன்னது மட்டும் இல்லாம, அவரு வந்து இன்னொன்னும் சொல்றாரு. என்னன்னா வந்து, நான் வந்து பனையூர்ல வந்து புதுசா வந்து ஒரு ஆஃபீஸ் திறந்திருக்கேன். அந்த ஆஃபீஸோடைய ஃபோன் நம்பர்லாம் குடுத்துட்டு, என்ன யாராவது தனியா சந்திக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா,
இந்த பனையூர் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு வந்து இவரு டாக்டர் ஐயாக்கு எதிர்குரலா வந்து மேடையிலே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ட வந்து சொல்றாரு. அப்ப வந்து டாக்டர் ஐயா வந்து பயங்கர கோவமா வந்து மேடையிலே என்ன சொல்றாருன்னா, "இந்த கட்சிய ஆரம்பிச்சது நானு. இந்த கட்சியோட ஃபவுண்டர் வந்து நானு. நான் சொல்றது தான் இங்க முடிவு. நான் சொல்றத தான் நீங்க யாரா இருந்தாலும் கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும்." அப்படின்ற அளவுக்கு வந்து மேடையிலே வந்து அப்பாவுக்கும், மகனுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சு, ரொம்ப எம்பராசிங் மூமெண்ட்டா வந்து ஆயிடுச்சு. ஆ இது வந்து அ எ இது வந்து பல நாளா வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு வராங்க. நீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து ஒன் ஆஃப் த சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். இப்ப வந்து வெரி ஃபியூ சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் தான் இருக்கிறாங்க. லைக் நம்ம நல்லக்கண்ணு, அதுக்கப்புறம் வீரமணி, அப்புறம் வந்து துரைமுருகன், கலைஞர் இவங்களுடைய லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் சில சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் இப்பவும் இருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து டாக்டர் ஐயா வந்து ஒன் ஆஃப் தி சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். அவரு வந்து 1989ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சிய வந்து ஆரம்பிக்கிறாரு. வன்னிய சங்கம் அப்படின்ற ஒரு இதுல இருந்து கட்சியா வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து நெறைய வந்து இந்த வன்னியர் அப்படின்ற ஒரு காஸ்ட்க்கு வந்து நெறைய விஷயம் செய்ய ஆரம்பிச்சு, அவங்களுக்காக சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்குறதுல இருந்து, அவங்களுக்காக நெறைய விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சாலும், அ அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமான ஒரு இதுவா தான் இருந்தது. பட் ஆனா அவங்கள டாக்டர் ஐயா இருக்கிற வரைக்கும் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து ஒரு வன்னிய சமுதாயத்துக்கு தான் வந்து நெறைய வந்து குடுத்திருந்தாரு. ஸோ என்னதான் வந்து அவரோட காலகட்டத்தில நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து அ இந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ்ல வந்து நெறைய அவருக்கு வந்து அப்போ கூட நெறைய இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள்லாம் இருந்தா கூட வந்து அவரு ப்ரிடாமினன்ட்டா வந்து திராவிட கட்சிகளோட தான் வந்து ட்ராவல் ஆனாரு. அண்ட் திராவிட கட்சிகளோட ட்ராவல் ஆகும்போது மோஸ்ட்டா வந்து வின்னிங் பார்ட்டியோட அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. அதனால வந்து அவரால எம்பி சீட் வாங்க முடிஞ்சுச்சு. ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து கட்சிய வந்து கூப்பிட்டுட்டு வர முடிஞ்சுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாமக தான் வந்து அடுத்த பெரிய கட்சி அ அப்படின்ற வரைக்கும் வந்து அவரு வந்து உழைச்சு, அந்த கட்சிய வந்து முன்னிலைப்படுத்தி, அ எவ் எப்படி வந்து வன்னியர் வந்து ஒரு பிரிடாமினன்ட் காஸ்ட்டா வந்து தமிழ்நாட்டுல இருந்தாங்களோ, அதே மாதிரி வன்னியருடைய வோட் பேஸ வந்து ஹோல்டு பண்ற ஒரு கட்சியா வந்து அவரால வந்து வளர்த்து எடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2016ல நினைக்கிறேன். 2016ல வந்து அ அன்புமணிய ஃபோக்கஸ் பண்ணி மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அன்புமணிய ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் வந்து அன்புமணியோடைய தலைமையில லீடர்ஷிப்ல பாமக வந்து டிராவல் ஆகுது. பட் அன்புமணியோட லீடர்ஷிப்ல ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பிரேக் த்ரூ கிடைக்கல. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவரு வச்ச ஸ்ட்ராட்டஜியும் வந்து வின் பண்ணல. அண்ட் ஒரு பெரிய பாத் வந்து பாமகக்கு வந்து கிடைக்கவே இல்ல. அவரு ராமதாஸ் ஐயா இருந்தபோது ஒரு 1 இயர் பாலிடிக்ஸ ஃபோக்கஸ் பண்ணி பண்ண பாலிடிக்ஸ வந்து அன்புமணி வந்து தகர்த்தாரு. அவரு வந்து மாடர்ன் டே பாலிடிக்ஸ்ல வந்து என்ன நெனச்சாரு அப்டின்னா வந்து, இப்போ இருக்கிற காலகட்டத்தில வந்து காஸ்ட் பேஸ் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. என்னதான் வந்து பிஎம்கே வந்து 1 இயர்க்கான ஒரு கட்சியா இருந்தா கூட, அது முன்னாடி இப்போ வந்து எல்லாருமுக்கான ஒரு கட்சியா இருக்கணும். அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு கேம்பெயின வச்சாரு. அண்ட் பிஎம்கே வந்து நாட் ஒன்லி ஃபார் 1 இயர் பட் அது வந்து எல்லாருக்குமான ஒரு கட்சி அப்படின்ற விதத்தில வந்து அவரு வந்து ஸ்ட்ராட்டஜிய வந்து கொண்டு போனாரு. இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய கொண்டு போனாலும், அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்னைக்குமே வந்து பெருசா வந்து ஜெயிக்கல. அவரால வந்து கட்சிய வந்து முன்னாடி கூப்ட்டுட்டு போக முடியல. அண்ட் நெறைய விஷயத்துல வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு டோட்டல் ஃபெயிலியரா தான் வந்தது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி எலக்ஷன்ஸ்ல வந்து ஈவன் இதுக்கு முன்னாடி நடந்த எலக்ஷன்ல கூட சௌமியா அவர்கள் வந்து அன்புமணியோட வைஃப் தான் வந்து நின்னாங்க. அதுல கூட ஒரு சீட்டு கூட அவங்களால ஜெயிக்க முடியல. அப்படின்றது தான் வந்து வெளிப்படையான உண்மை. என்னதான் வந்து டிஎம்கேலயும் வந்து ஒரு குடும்ப அரசியல் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட வந்து, அந்த குடும்ப அரசியல ஓரளவுக்கு அக்செப்டன்ஸ நோக்கி எப்படி கூட்டிட்டு போக முடியுது அப்படின்னா வந்து கடைசியில வந்து என்ன பேசப்படும் அப்படின்னா வந்து எலக்ஷன் ரிசல்ட் தான் வந்து பேசப்படும். ஸோ ஸ்டாலின் வந்து எடுத்த நாள்ல இருந்து எல்லா எலக்ஷனையும் வந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்ததால தான் வந்து அவரும் வந்து ஒரு குடும்ப அரசியல் தான் அரசியல் பின்னணியில இருந்து தான் வந்திருக்காரு. பட் ஆனா அது அது ஏன் வந்து மறக்கப்பட்டு
அதுக்கப்புறம் அவர ஒரு லீடரா வந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து எல்லா எலெக்ஷன்லயும் அதுக்கப்புறம் வந்து அவரு ஜெயிச்சிருக்காரு. ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. கட்சிய ஒண்ணா வச்சிருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் செய்யும்போது அஃப்கோர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு லீடரா வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்து அடுத்தது வந்து வரப்போற உதயநிதிக்கும் அதேதான். இன்னைக்கு என்ன எல்லாருமே பேசினா கூட ஒரு 3 எலெக்ஷன் தொடர்ந்து அவங்க ஜெயிக்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து அவங்கள ஒரு லீடரா வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு நிலையில அன்புமணி வந்து கடந்த 10 வருஷமா வந்து பிஎம்கே லீடர்ஷிப் எடுத்ததுல இருந்து அவரால எந்த ஒரு அவரோட ஸ்ட்ராட்டஜியும் முன்னிலைப்படுத்தி பெருசா ஒரு விக்டரிய வந்து கட்சிக்காக குடுக்கவே முடியல. அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான வந்து உண்மை. இப்போ வந்து டாக்டர் ஐயாக்கு வந்து ஒரு 3 மேஜர் ரிக்ரெட்ஸ் இருக்கு அப்படின்றது தான் வந்து என்னோட எண்ணம். அதுல வந்து மேஜரா வந்து ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப காலமா வந்து பாமக வந்து இந்த 10.5% வந்து பயங்கரமா போராடிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பேக்ல வந்து நெறைய போராட்டங்கள் பண்ணதா வந்து ராமதாஸ் வந்து இந்த 10.5க்கு வந்து நாங்க தான் காரணம் அப்படின்ற ஒரு ஸ்லோகன வந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா வந்து அன்புமணி வந்து அத முன்னிலைப்படுத்தி அத ஃப்ரண்ட் ரன்னரா கொண்டு போக முடியல அப்படின்றது வந்து டாக்டர் ஐயாவுடைய ஒரு பெரிய ரிக்ரெட்டா இருந்தது. இப்ப போன எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 10.5% அ ரா இவரு வந்து அன்புமணி ஃப்ரண்ட் ரன் பண்றதுக்கு பதில் எடப்பாடி அத முன்னிலைப்படுத்தி நெறைய வன்னியருடைய வோட் பேங்க் அண்ட் வோட் ஷேர் வந்து எடப்பாடிக்கு போயிட்டதா வந்து டாக்டர் ஐயா நெனைக்கிறாரு. நம்ப வந்து இந்த சில ஸ்ட்ராட்டஜிய கரெக்ட்டா ஃப்ரண்ட் ரன் பண்ணி இந்த 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 வன்னியர் காஸ்டுக்கான ஒரு வோட் பேங்கை வந்து தக்க வைக்க முடியல அப்படின்றது வந்து அவருடைய ஒரு மிகப்பெரிய ரிக்ரெட்டா இருந்திருக்கு. இன்னொரு ஒரு பெரிய ரிக்ரெட் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எப்பவுமே வந்து டாக்டர் ஐயா வந்து யார் கூட இருந்தாலுமே வந்து மேஜரா வந்து திராவிடியன் பாலிடிக்ஸோட தான் வந்து டிராவல் ஆயிருக்காரு. அவருக்கு வந்து பிஜேபியோட இருக்கிறது வந்து ஒரு பெரிய உடன்பாடு இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஈவன் லாஸ்ட் டைம் கூட வந்து அவங்க பிஜேபியோட இருக்க போறது இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் நெறைய ஏடிஎம்கேவோட தான் போறாங்க அப்படின்னு நெறைய சொன்னா கூட வந்து கடைசி நிமிஷத்துல வந்து தைலாபுரத்துல ஒரு விருந்து வச்சு இவங்க எல்லாம் வந்து அண்ணாமலைலாம் வந்து பயங்கரமா வந்து இவங்கள வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலா வந்து சௌமியா கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாம போனதுக்கு வந்து அவங்களோட பிஜேபி கூட்டணி ஒரு காரணம் தான். நம்ம வந்து இந்நேரம் ஏடிஎம்கேவோட போயிருந்தா வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓட் ஷேர் வந்து நமக்கு இருந்திருக்கும் அப்படின்றத வந்து டாக்டர் ஐயா வந்து நினைக்கிறாரு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். 3வது ஒரு பெரிய விஷயமா வந்து என்ன ராமதாஸ் ஐயா நினைக்கிறாரு அப்படின்னா வந்து அவரு இருந்த காலகட்டம் வரையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3rd அண்ட் 4th பிளேஸ்ல வந்து ஒரு மேஜர் பொசிஷனா ஒரு பெரிய இங்க இருக்கிற ஒரு பெரிய காஸ்ட் பாப்புலேஷனுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வந்து அவரால வந்து இருக்க முடிஞ்சுச்சு. ஒரு 3rd ஆர் 4th பொசிஷன்ல வந்து அவர் இருக்க முடிஞ்சுச்சு. பட் இப்போ வந்து அந்த ஒரு பொசிஷனை வந்து லூஸ் பண்ணிட்டதா வந்து டாக்டர் ஐயா வந்து நினைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விசிகே வந்து ஃப்ரம் நோவேர் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. 2 எம்பி சீட் வாங்கியிருக்காங்க. 6 எம்எல்ஏ சீட்ல 4 எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அது இல்லாம அதுல 2 வந்து பொது தொகுதியில நின்னு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு மேசிவான விக்டரி. விசிகே வந்து பாமகவை கம்பேர் பண்ணும்போது வந்து பாப்புலேஷன் வைஸ் ஆர் அவங்க ஒரு ஒரு பெரிய கட்சின்றத நீங்க நினைக்கும் போது அவர் வந்து விசிகே வந்து பாமகவோட ஒரு சின்ன கட்சி தான். பட் அவங்களால ஃப்ரண்ட் ரன் பண்ணி ஃப்ரம் நோவேர் டு திஸ் பிளேஸ் வந்து அவங்களால வர முடிஞ்சது காரணம் வந்து அவங்க வந்து இந்த திராவிட கட்சிகளோட இருந்தது தான். அன்புமணி வந்து இந்த ரேஸ்ல வந்து விசிகே கிட்ட தோத்து போயிட்டாரு. எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல வந்து விசிகேக்கும் பாமகவுக்கும் ஒரு டைரக்ட் கிளாஷ் வந்து எப்பவுமே வந்து இருந்திருக்கு. அந்த ஒரு டைரக்ட் கிளாஷ்ல வந்து பாமக வந்து என்னைக்குமே வந்து ஒரு லூசிங் ஸ்ட்ராட்டஜில தான் வந்து இருந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு 3வது ஒரு விஷயமா வந்து டாக்டர் ஐயா நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த முகுந்த் வந்தே வந்து 4 மாசம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அன்புமணி வந்து சொல்றாரு. பட் ஆனா வந்து இஃப் ஐம் நாட் ராங் வந்து முகுந்த வந்து ஆல்ரெடி வந்து கடலூரோடைய தொகுதிக்கு வந்து போன எலெக்ஷன்லயே வந்து அவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க முகுந்த. பட் வந்து கடலூரோட தொகுதியில வந்து விஷ்ணு பிரசாத் யாரு அப்படின்னா வந்து காங்கிரஸ் சார்பா விஷ்ணு பிரசாத் நின்னாரு.
விஷ்ணு பிரசாத் யாரு அப்படின்னா வந்து அன்புமணியோட ஒய்ஃப் சௌமியா இருக்காங்க இல்லையா? சௌமியாவோடைய தம்பி தான் வந்து விஷ்ணு பிரசாத். அவரு வந்து காங்கிரஸ் சார்பா நிக்கிறாரு. ஸோ விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் சார்பா நிக்கும்போது, அதாவது அன்புமணியோடைய சொந்த மச்சான் நிக்கும்போது, நம்ம வந்து பாமக, பிஜேபி சார்பா வந்து முகுந்த நிறுத்துறது வந்து குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒரு மாரி மனக்கசப்ப ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி முகுந்த வந்து முன்னிலைப்படுத்தல. அதுக்கப்புறம் கடலூர் கான்ஸ்டிட்யூவன்சில வந்து முகுந்த எடுத்துட்டு அ இவரு நம்ம டைரக்டர் ஒருத்தரு. அவர வந்து போட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்து அம் இதனாலலாம் தான் வந்து அன்புமணி வந்து அன்புமணியில இருந்து வேற ஒரு லீடர்ஷிப்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு மல்டி லீடர் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா வந்து நெனைக்கிறாரு. 10 இயர்ஸ் இஸ் எனஃப் டைம் ஃபார் அ லீடர் டூ ப்ரூவ். ஸோ 10 வருஷம் குடுத்தாச்சு. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலயும் நான் தலையிடல. எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையிலயும் நான் தலையிடல. ஆனா இது எல்லாமே ஃபெயிலியரா தான் இருந்திருக்கு. கட்சிக்கு ஒரு பின்னடைவ தான் வந்து குடுத்திருக்கு இதுவரைக்கும். ஸோ இதுக்கு மேல வந்து நான் தான் வந்து கூட்டணிய வந்து முடிவு பண்ணுவேன். நான் தான் வந்து இன்னொரு ஒரு லீடர வந்து உருவாக்குவேன். ஒரு மல்டி லீடர் ஸ்ட்ராட்டஜிய வந்து கொண்டு வரணும் இங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜிய வந்து அ ப்ரொபோஸ் பண்ண அ ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்றாரு வந்து ராமதாஸ் ஐயா. பட் ஸ்டில் என்னதான் சொன்னாலும் வந்து அன்புமணி தான் வந்து இப்போ இருக்கிற பிஎம்கேல இப்போ இருக்கிற ஒரு லீடர் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர். அண்ட் ராமதாஸோடைய டைம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. அவர் காலகட்டத்து மக்கள் எல்லாருமே வந்து போயிட்டாங்க. இப்போ பாமகக்கு ஒரு ஃபேஸா இருக்கிறது வந்து அன்புமணி தான். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இந்த குடும்ப பிரச்சனை, குடும்ப சிக்கல் வந்து நாளைக்கே வந்து இன்னைக்கே வந்து ஐ திங்க் வந்து தைலாபுரத்துல போயிட்டு பேசுறாரு அப்படின்னு நெனைக்கிறேன் அன்புமணி. ஸோ அவரு பேசின பிறகு வந்து அவங்க வந்து ஒரு சுமூக முடிவுக்கு வருவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து முகுந்த் வந்து விலகிடுவாரு. விலகிட்டு வந்து அன்புமணிய ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து பாமக வந்து ஃப்ரண்ட் ரன் பண்ணணும். அதுதான் வழி. வேற எதுவும் வழி இல்ல. இந்த ஏஜ்ல வந்து ராமதாஸ் ஐயா வந்து ஃப்ரண்ட் ரன் பண்ணி கட்சிய வந்து வேற ஸ்ட்ராட்டஜிக்கு கொண்டு போக முடியும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேக் எண்ட்ல இருக்க ஒரு ட்ரூத் தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த இந்த குடும்ப சிக்கல் வந்து தீரப்போதா? எப்படி வந்து இவங்க வந்து யாரோட கூட்டணி பண்ண போறாங்க? இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அடுத்த எலக்ஷன்லயாவது ஜெயிக்குமா? அப்படின்றது வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பாய் ஃபார் நவ்.